ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். யாருமா பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம். நல்லது. உங்க கேள்வி என்ன? கேள்வி வந்து இப்போ கணவன் இறந்தவன இதான் இருக்காங்க பெண்கள். சரி. அது ஆரம்பிக்கக்கூடிய நேரம் வந்து இப்ப எங்க ஊர் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா 3வது நாள் தான் ஆரம்பிக்கிறாங்க. சரி. அது எந்த டைம்ல ஆரம்பிக்கணும்? மௌத்த அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமா அது எப்படின்னு கேட்கணும். கணவனை இழந்தவங்க இதா இருக்கணும்னு மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்குதானே. அவங்க பகுதிகளில் 3வது நாள்ல இருந்து தான் இதாவா துவங்குறாங்க. அந்த துவங்குற நேரம் எதுன்னு கேட்குறாங்க. இதானா என்னங்கிறத புரிந்து கொண்டால் இந்த கேள்விக்கே வேலை இல்லாமல் போயிடும். கணவன் இறந்த பிறகு 4 மாதம் 10 நாள் வரைக்கும் அந்த பெண்மணி மறுமணம் செய்யாமல் காத்திருக்க வேண்டும். இதுக்கு பேர் தான் இதான்னு சொல்றது. அதுல ஒரு திருமணத்தை தூண்டுகிற மாதிரியான அலங்காரங்களை செய்து கொள்றது, திருமணத்தை அந்த கால இடைவெளிக்குள்ள செய்வது, திருமண பேச்சுவார்த்தைகளை வெளிப்படையாக நடத்துவது, இதையெல்லாம் தவிர்த்துக்குங்க. இவ்வளவுதான் இதாவுடைய பிரதானமான சட்டங்கள். இதனால இதை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது முடிகிற எண்டு டேட்டு ஒன்று இருக்குது. ஆரம்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் இறந்த அந்த நிமிஷத்துல இருந்தே ஆரம்பிச்சிருது. வேற இதுக்கு சில சடங்குகளை சமூகத்துல சில பேர் வச்சிருக்கிறாங்க. அதனால தான் அதை அந்த சடங்கை செஞ்சு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஆரம்ப நேரம் தள்ளி போகிறது. இதுக்குன்னு எந்த சடங்கும் மார்க்கத்துல கிடையாது. பல ஊர்களில் அதுக்காக வேண்டி ஆட்கள் வரணும், அந்த சேலை மாத்துறது, வைக்கிறது, உடுப்பெடுத்து கொடுக்கறது, அந்த தட்டி அடிக்கிறது, வானம் பார்க்க கூடாதுன்னு சொல்றது, இந்த மாதிரி சில வேலைகளை எல்லாம் செய்யற காரணத்தினால ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நேரம்னு ஒதுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த மாதிரியாக எதுவும் மார்க்கத்தில் சொல்லப்படாத காரணத்தினால் கணவன் இறந்த நிமிடத்திலிருந்தே அவர்களுடைய இதாவுடைய கணக்கு ஆரம்பமாகி விடுகிறது. 4 மாசம் 10 நாள் முடிந்த பிறகு அவர்கள் அந்த திருமணம் செய்து கொள்வதில், திருமண பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுறதுல எந்த தடையும் மார்க்கத்தில் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். குளிப்பாட்டும் போது கிளவுஸ் அணியலாமா? ஏன்னா துணிக்கு சுத்தும் போது கலந்துக்குது. கிளவுஸ் அணிஞ்சுக்கலாமா? அப்புறம் குளிப்பாட்டி பார்த்தோம்னா அவங்க டைட்ல அவங்க அந்த ஜனாசாவை வெளியூர்ல அவங்களுக்கு காட்டலாமான்னு கேட்டாங்க. சந்தேகத்தின் அடிப்படையில நான் வேணான்னு சொல்லிட்டு அது போகணுமான்னு சொல்லணும். என்ன கேக்குறாங்கன்னா, ஜனாசாவை குளிப்பாட்ட போற நேரத்துல கையில கிளவுஸ் அணிந்து கொள்ளலாமா, கையுறை அணிந்து கொள்ளலாமான்னு கேக்குறாங்க. அது ஒன்றும் தவறு கிடையாது. கையுறை வெறுங்கையால தான் ஜனாசாவை குளிப்பாட்டணும் அப்படியெல்லாம் ஒன்றும் சட்டம் இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்தில் வெறுங்கையால தான் குளிப்பாட்டி இருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு இந்த மாதிரியான கையுறைகள் அணிந்து கொண்டு ரொம்ப எல்லாவற்றுக்குமா கையுறை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு இல்லை. இன்னைக்கு ஏதோ ஒரு தேவையின் நிமித்தமாக கையுறை அணிந்து கொள்வதை விரும்பினால் மார்க்கத்தில் அது ஒன்றும் குற்றம் கிடையாது, தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ரெண்டாவது, அந்த இறந்தவங்களை வெளிநாட்டில் இருக்கிறவங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த நவீன அந்த உபகரணங்களை பயன்படுத்தி நெட்ல பாக்குறது, இன்டர்நெட் வழியாக அவங்களை காட்டி அவங்க பாக்குறது, இந்த மாதிரி பார்க்க விரும்புறாங்க. அப்படி விரும்பினா அதை காட்டலாமான்னு கேட்கறாங்க. இதுக்கும் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. இதுவும் இந்த செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்ட காரியமாக இது நமக்கு சொல்லப்படலை. ஆனால் அதே நேரத்தில் அவங்க சொன்ன மாதிரி தவிர்த்து கொள்ளலாம். இறந்தவர் அந்த நேரத்தில் போய் நின்று கொண்டு அதை ஒரு காட்சி பொருளாக்குவது, அதை வீடியோவில் உட்காந்துட்டு பார்க்கறது, அதுவெல்லாம் அந்த துன்பத்தை அதிகரிக்க செய்கிற காரியங்களாகவும், இறந்த வீடுகளில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அமைதியை தேவையற்ற முறையில் குலைக்கிற வகையிலையும் அது அமையும் என்கிற காரணத்தினால் தவிர்த்துக்கலாம். மார்க்க ரீதியாக அது ஒன்றும் குற்றம் கிடையாது. மாதிரி செய்வது தப்பு, பாவம் என்று சொல்ல முடியாது. அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? அத்தையாத்துல நம்ம விரல் அசைக்கிறோம். நான் ஃபர்ஸ்ட் அத்தையாத்து போர்ஷன்ல மட்டும் விரல் அசைக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியில சலாம் சொல்றது வரைக்கும் நான் அந்த விரலை மட்டும் நீட்டி வச்சிருக்கிறேன். அது தவறு அப்படின்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. கடைசி வரைக்கும் ஆரம்பத்துல கடைசி வரைக்கும் விரல் அசைக்கணும்னு சொல்றாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு அஷாது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷாது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற நேரத்துல மட்டும் விரல் அசைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எது சரின்னு எனக்கு தெரியல. சரி, நீங்க நடத்துற இந்த நிகழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சகோதரர் டிஜி அவர்களுடைய பயான் நிறைய நான் கேட்டிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம லைஃப்ல நடக்கிற நிறைய டிஃபரெண்டான விஷயங்களை நிறைய மாத்திட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்னன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு நாள்ங்கிறது இன்னைக்கு ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் எங்களால பத்தல. இல்லைன்னா 2 நாள் வாரத்துல நடந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ங்கிறது என்னோட கோரிக்கை. கன்சிடர் பண்றேன். இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அத்தஹியாத்துல விரல் அசைக்கிறது சம்பந்தமா கேக்குறாங்க. விரல் அசைக்கிறது எப்படி அசைக்கிறது
அவங்க வந்து விரலை அசைக்கும் பொழுது அத்தையாத்திலிருந்து துவங்கி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வருதுல, அத்தையாத்துடைய முதல் பகுதி முடியுதுல, அது வரைக்கும் நான் அசைப்பேன். அதுக்கு பிறகு ஸலவாத்து சொல்லும் போதெல்லாம் விரலை நீட்டிய மாதிரியே வச்சிருப்பேன். இதை தப்புன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்கறாங்க. தவறுதான். அத்தையாத்துல விரலை அசைக்கிறதுனா எப்படி புரிஞ்சு கொள்வதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தையாத்துல அமர்ந்ததுல இருந்து அடுத்த நிலைக்கு போகிற வரைக்கும், அடுத்த நிலை என்ன, சலாம் கொடுக்கிறது, அல்லது அத்தையாத்துல இருந்து அடுத்த ரக்காத்துக்கு எழுந்திருக்கிறது போகிற வரைக்கும் இந்த காரியத்தை ரசூலுல்லாஹ் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தொழுகையில ஒரு காரியத்தை ஒரு நிலையில் நபிகளார் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதுல நம்ம இடையில மாற்றங்கள் செய்யக்கூடாது. அது அஷ்ஹதெல்லாம் சொல்லும் பொழுது கை ஆட்டுறது, அதோட நிப்பாட்டிக்கிறது, அந்த மாதிரியாக இருந்தால் அது குறிப்பிட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்க விரல அசைங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கும். ஹதீஸ்ல என்ன வருது, ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை முறைகளை சொல்லிக் கொண்டே வரும் பொழுது அவங்க கால்களை மடக்கி அத்தையாத்துல அமருவாங்க. வலது உள்ளங்கையை வலது தொடையின் மீதும் வலது முட்டுக்காலின் மீதும் வைப்பாங்க. இடது கையை அதே மாதிரி வைப்பாங்க. வச்சுட்டு கடைசி 2 விரலை மடக்கி நடுவிரலாலும் பெருவிரலாலும் வளையமிட்டு தனது ஆட்காட்டி விரலால் ஒருவரை அழைப்பதை போல அசைப்பார்கள். இது உட்கார்ந்த உடனே ஆரம்பிக்கிற காரியமாகத்தான் ஹதீஸ்ல வருது. அதனால துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் அசைத்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் நபிகளார் நமக்கு காட்டியிருக்கிற வழிமுறைகளில் ஒன்று. அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? அது வந்து எப்படி, அதாவது அவங்க வந்து உண்மையில பிடிக்க முடியாம இருக்காங்க, தொழில் போயிட்டு அப்புறம் வயசாகி ரொம்ப ஏழாம இருக்கிறாங்க. சரி. அதுக்கப்புறம் அவங்க பாலா நல்லா இதா இருக்காங்க. அவங்க வந்து நான் எங்க பார்த்து ஒரு ஆளுக்கு 2 நாள் சாப்பாடு கொடுக்க 3 வேளை சாப்பாடு கொடுக்கான்னு சொல்லி மொத்தமா கணக்கு பண்ணி 1500 ரூபாய் அப்படி கொடுக்குறாங்க. சரி. சரி, அப்படி கொடுக்கலாமா? அதே மாதிரி இறந்துட்டாங்க, தாய்த்தப்ப இறந்துட்டாங்க, அவங்க ஒரு மாசம் நோம்பு பாக்கி வச்சிருக்காங்க. சரி. அவங்களுக்கு 1 வருஷம் நோம்புக்கு ஒரு ஏழையை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு கூட இதோட கணக்கு பண்ணி, அதாவது ஒரு 3 வேளை சாப்பாடு எவ்வளவு வருமா கணக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு மொத்தம் ஒரு ஏழை கொடுக்க சொல்லி கொடுக்குறாங்க. அது கொடுக்கலாமா? இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நோன்பு காலத்தில் நோன்பு வைக்க முடியாதவங்க, இயலாமையில் இருக்கிறவங்க, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க, நிரந்தர நோயாளிகளாக இருக்கிறவங்க, அவங்க வந்து அந்த நோன்பை கனெக்ட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்துட்றதுங்கிறது இருக்குது. அந்த மாதிரி செஞ்சிடலாமா? இறந்து போனவங்க நோன்பு வைக்காம இறந்து போயிட்டாங்க, அதுக்கு பகரமாக கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆரம்பத்தில் இதை நாமளும் சொல்லி இருக்கிறோம். நிரந்தர நோயாளிகளாக இருந்தால் அல்லது வயது முதிர்ந்தவர்களாக இருந்தால், நோன்பு வைக்க முடியாத நிலையில் இருந்தால், ஒரு நாளைக்கு ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் அப்படின்ற செய்தியை நம்மளும் பல இடங்கள்ல பேசியிருக்கிறோம். ஆனால் ஹதீஸ்களை நம்ம சரியா பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ்ல பார்க்க முடியல. நபி தோழர் ஒருவருடைய தனிப்பட்ட கூற்றாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சொந்த வார்த்தையாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே தவிர இது குர்ஆன்லயே ஹதீஸ்லயே நமக்கு சொல்லப்பட்ட செய்தி அல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், ஃபமன் கான மின்கும் மரியதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். ஒருத்தர் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தால் அவர் வேறொரு நாளில் நோன்பை எடுத்து வைக்கட்டும். இது யாருக்கு? நோய் வந்து குணமாகிற நிலையில இருப்பாங்கல்ல, ஒரு தற்காலிக நோய், ஒரு காய்ச்சல் வந்துச்சு, தலைவலி வந்துச்சு, இந்த மாதிரி சின்னஞ்சிறிய நோய்கள் வந்தவங்க வேற நாள்ல எடுத்து வச்சிருங்க. இது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நிரந்தர நோயாளிகள், நோன்பு வைக்க முடியாத நிலையில் இருக்கிற வயது முதிர்ந்த முதியவர்கள், அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, பொதுவான மார்க்கத்தில் ஒரு சட்டம் இருக்கிறது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. யாரையும் அவருடைய சக்திக்கு மீறி இறைவன் சிரமப்படுத்த மாட்டான். முடியலன்னா முடியல, நம்ம இயலாதவர் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவருக்கு வைக்க முடியல, அவர் மேல கடமையே இல்லை. எது கடமையாகும்? அவருக்கு அதை செய்ய வாய்ப்பு இருக்கிற ஒருத்தருக்கு தான் அந்த காரியம் கடமையாகும். ஜகாத்து கொடுக்கணும். யார் மீது கடமை? எல்லார் மீதும் கடமை இல்லை. யாரு அந்த பொருளாதார வசதி பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த ஜகாத்து கடமை. அந்த மாதிரி நோன்பு வைப்பதை பொறுத்த வரைக்கும் நோன்பு வைக்க முடியல, அது ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் அவர் மீது கடமையே இல்லை. கடமையே இல்லாத ஒரு காரியத்துக்கு ஏன் பரிகாரம் செய்யணும்? கடமையான காரியத்தை தவற விட்டிருக்கிறார் என்பதனால் பரிகாரம் செய்வதை ஏற்றுக்கொள்ளலாம். கடமையற்ற காரியத்திற்கு என்ன பரிகாரம் இருக்கிறது? ரசூலுல்லாஹ் பரிகாரம் செய்யுமாறு சொல்லி தரவும் இல்லை, ஹதீஸில் அதுக்கு சான்றும் இல்லாத காரணத்தினால முடியாதவங்க அவ்வளவுதான் போய்கிட்டே இருங்க. அல்லாஹ் அது குறித்து நம்மகிட்ட கேள்வி எழுப்ப போறதில்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை.
முடியாத நிலையில் மரணித்து விட்டவங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டியோ அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக வேண்டியோ உணவு கொடுத்து அதற்கு நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? ஒரு டைம் பிரயாணம் போயிட்டு பிரயாணம் வந்து லோகத்துறைக்காக ஒரு பள்ளிக்கு தொழிலுக்கு போனாங்க. அப்ப வந்து அந்த பள்ளி ரொம்ப இருக்கிற நிலையில இருந்தது. சரி, நம்ம தொழுதுட்டு கையில சரி போறப்ப இந்த பள்ளிக்கு ஏதாவது உதவி செஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். தொழில் இருந்துட்டு சரி, தொழுது முடிச்சுட்டு பேச்சுவார்த்தையில அப்படியே கிளம்பி வந்துட்டோம்னு. சரி, இப்ப நம்ம அந்த நியத்து வச்ச காசு வந்து வேற பள்ளிக்கு உதவி செய்யறாங்க. இப்ப நம்ம தௌஹீத் மார்க்கத்துக்கு உதவி கேட்டு வராங்க. அந்த பள்ளிக்கு உதவி செஞ்சாக்கா நமக்கு அந்த பள்ளிக்கு செஞ்ச இது வருங்களானே இந்த ஒரு பள்ளிக்கான இதுதான். அதாவது இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஒரு பள்ளியினுடைய அந்த பராமரிப்பற்ற, அதாவது ரொம்ப ஏழ்மை நிலையை கவனத்துல கொண்டு அந்த பள்ளிக்கு போயிருந்த நேரத்தில் அதுக்கு உதவி செய்யலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா மறந்து வந்துட்டாங்க. வந்த பிறகு இப்போ அந்த பள்ளிக்கு உதவி செய்யாம வந்துட்டோமே, இப்ப நாம வந்து வேற ஏதாவது ஒரு பள்ளிக்கு உதவி செய்தால் இந்த நியத்து நிறைவேறுமான்னு சொல்லி கேட்கறாங்க. முதல்ல நீங்க வந்து உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்கல்ல, நினைத்த காரியத்தை செயல்படுத்தணும். ஒருத்தர் வந்து நன்மையான காரியத்தை நினைச்சாலே அதுக்குரிய கூலி அல்லாஹ் தந்துருவான். இதுதான் மார்க்கம் சொல்லுகிறது. அது நினைச்சதை செஞ்சிட்டாருன்னா பல மடங்கு நன்மைகள் அல்லாஹ் பெருக்கி தருவான். இப்ப நீங்க நினைச்சிருக்கிறீங்க, நினைச்சதை செய்வதற்கு வாய்ப்பு இருந்தால் செய்து விடுங்கள். செய்ய வாய்ப்பு இல்லையா, உங்கள் மீது குற்றம் வந்துட போறது இல்லை. எப்போ உங்க மேல குற்றம் வரும்னா அதை நேர்ச்சையாக நீங்கள் செய்திருந்தா, யா அல்லாஹ் இந்த காரியத்தை எனக்கு முடிச்சு கொடு, நான் உனக்கு இந்த பள்ளிவாசலுக்கு நான் உதவி செய்யறேன் அப்படின்னு நேர்ச்சை பண்ணுவோம் இல்லையா, நம்முடைய தேவைகளுக்காக வேண்டி. அந்த மாதிரி நேர்ச்சையாக செய்திருந்தால் அதை நீங்க செய்யாம விட்டதுக்காக வேண்டி உங்க மேல கேள்வி வரும், குற்றம் வரும். இல்லாத வகையில உங்கள் மேல கேள்வி வர போறது இல்லை. ஏனென்றால் அந்த பள்ளியை தேடி கொண்டு உங்க மனசுல தோணுச்சு தானே, தேவையுடையவங்களா இருக்கிறாங்க, உதவி செஞ்சா இந்த பள்ளிவாசலை நல்லா பராமரிப்பாங்களான்னு தோணுச்சு. முடிஞ்சா தேடி போய் இந்த பள்ளிக்கு கொடுங்க, யார் வழியாகவாது கொடுக்கறதுக்கு முயற்சி எடுங்க. இல்லைன்னா வேற பள்ளிகளுக்கு கொடுங்க. பள்ளிகளுக்கு கொடுத்த நன்மை உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்கள் அதற்கு கொடுக்கவில்லை என்பதற்காக வேண்டி உங்கள் மீது குற்றம் பதிவு செய்யப்படாது. அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய உறவுக்காரர்கள், என்னுடைய மாமனாரு, எங்க மாமியார் நாத்தனாரு, இவங்களே என்ன எப்படி இருக்காங்கன்னா ஹிஜாப் இல்லாம இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு சொன்னாலும் வன்முறையா பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்க, எதிர்மறையா பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? தீமையை பார்க்கலாம் தடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி தடுக்கலன்னா நீங்களும் அவங்களையும் சார்ந்தவர் சொல்லும் போது இது நம்ம கண்ணிலே இந்த தீமையை பார்க்கிறவங்க இந்த தீமையை நம்ம எப்படி தடுக்கலாம்? அதாவது என்ன கேட்கறாங்கன்னா, அவங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் மார்க்கம் சொன்னபடி ஹிஜாபை கடைபிடிக்கல. அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி தன்னுடைய முகம் முன்கையை தவிர மற்ற எல்லா பகுதிகளையும் மறைத்து கொள்ளணும்னு இருக்குல்ல, இந்த மாதிரி அவங்க மறைச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல. இதை நாங்க சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, எதிர்கருத்து பேசுறாங்க. இப்ப நாம என்ன பண்றது, இந்த தீமையை எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லி கேட்கறாங்க. திரும்ப திரும்ப சொல்லுங்க, அது ஒண்ணுதான் வழி. ஒரு காரியத்தை நாம ஒரு தீமையை பார்க்கிறோம், அந்த தீமையை விட்டு அவர்கள் விலகுகிற வரை நாம சொல்லிக்கொண்டே இருக்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதான் நம்மளால முடியும். அவங்க நம்ம சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாமே அந்த தீமையிலிருந்து விலகிடுவாங்கன்னு உத்தரவாதம்லாம் கிடையாது. நபிமார்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு, பல பேருக்கு எடுத்து சொன்னாங்க, தீமைகளை குறித்து எச்சரிச்சாங்க. ஆனா அவங்க சீர்திருந்தலையே. அப்படி எத்தனையோ உதாரணங்களை நம்ம பாக்குறோம்ல. நூஹ் நபியுடைய மகன் அவங்க சீர்திருந்தல, இப்ராஹிம் நபியுடைய தந்தை அவர் சீர்திருந்தல, ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சீர்திருந்தல. நம்ம சொல்றதை கேட்காம போகலாம், எதிர்த்து பேசலாம். நபிமார்களை பத்தி சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொன்னான், ஃபஹல அல ருசுலி இல்லல் பலாகுல் முபீன், தூதருடைய வேலை தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர வேறு இல்லை. நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, எவ்வளவு தூரம் உங்களால முடியுமோ, எவ்வளவு தூரம் உங்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க மீண்டும் மீண்டும் பொறுமையாக சொல்லிக் கொண்டே இருங்க. சொன்ன உடனே சிறுதிருந்துருவாங்க, கேட்டுருவாங்க அப்படின்னு நீங்க நம்ப கூடாது. நம்ம பொறுமை இழக்கிறதுக்கு என்ன காரணம்னா, சொல்றோம் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைப்பு தான். அப்படி நீங்க நினைக்க கூடாது. கேட்கவும் செய்யலாம், கேட்காமலும் இருக்கலாம், அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. நாம அவங்க கேட்கிற வரைக்கும் நாம சொல்லுவோம், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நாம சொல்லுவோம் என்று திரும்ப திரும்ப குர்ஆனுடைய வசனங்களை மேற்கோள் காட்டி நடப்பு உதாரணங்களை எல்லாம் சொல்வது சில நேரங்களில் கோபத்தை கூட உண்டாக்கிடலாம். அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு கோபம் ஊட்டுகிற காரியத்தை செஞ்சிடாம, என்ன ரொம்ப நெருங்கிற உறவினர்கள், மாமியார், இந்த மாதிரியான உறவுகளா இருக்கிற காரணத்தினால அல்லாஹ் ரசூலை குறித்து எடுத்து சொல்லி எச்சரிக்கை பண்ணுங்க. இப்படிதான் இருக்கணும்னு அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல இருந்தா இருக்கு பாருங்க, நானா சொல்லல,
ஒரு முஸ்லீம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம பழகிட்டோம், ஒரு விதமான கலாச்சாரத்துல வாழ்ந்து வந்துட்டோம். இருந்தாலும் மார்க்கம் இதுதான் தெரிஞ்சதுக்கு பிறகும் அதை கடைபிடிக்காம இருக்கக்கூடாது என்று குர்ஆன் வசனத்தையும் நபிகளாருடைய பொன்மொழிகளையும் எடுத்து சொல்லி மேற்கோள் காட்டி அவங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். உபதேசம் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பயனளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பொறுமையோடு எடுத்து சொல்வது மட்டும்தான் அதற்கான ஒரே வழி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு சண்டை வருது. சண்டை சத்தியமாவே இருக்கவங்க மாத்திரம் ஒரு விரைவிலே இல்லை. அப்படி இருக்கும்போது மனைவி நினைக்கிறாங்க நம்ம ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருந்தாரோ, சரி கணவன் தான் சண்டைப்படுறாங்க, நம்மளோட யார் நம்ம தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, அவங்க தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, அதை நம்ம என்ன செய்வோம், நம்மளே மன்னிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போதுதான் பிரச்சனைகள்லாம் அதிகமா பெருசாகிட்டே இருக்கு. அந்த கணவன் நினைக்கிறாங்க நம்மளை சுற்றி அவங்க சுற்றி உள்ளவங்க தான் அக்கா தங்கச்சி தான் வந்து பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு மனசுல வந்து மனைவி தப்பாவே நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிற நிலையில இவங்க என்ன செய்யறாங்க, நம்ம கணவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு முன் வராங்க. மறுபடியும் பிரச்சனை வருது. திடீர்னு என்ன செஞ்சுறாங்க, கணவன் என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் மறந்துட்டாங்க. ஏதோ வாய்ப்பு கிடைக்காத திடீர்னு ஒரு மரணம் வருது, மாட்டுக்கு வருது. அப்படி இருக்கிற நிலையில இவங்க அவங்களுடைய நிலை என்னன்னு சொன்னா மன்னிப்பு கேட்க முடியாம போயிடுச்சு. அந்த மனைவியோட நிலை என்ன அப்படிங்கிற கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்கிறாங்க. இதை தொடர்ந்து வந்து சுண்ணத்தை மாதிரி என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்கா, மையத்துக்கு முன்னாடி நீங்க வந்து மகன் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லி கணவன் மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்க சொல்றாங்க. கணவன் இறந்துறாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு மையத்துக்கு முன்னாடி நீங்க மனைவி சொல்றாங்க நீங்க வந்து மகன் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி சுண்ணத்து மட்டும் சொல்லி கொடுத்தாங்க. மகர் சுமக்கிறேனா? ஆமா அப்படின்னு சொல்றாங்க. மன்னிப்பு கேளுங்க, கணவன் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்க சொல்றாங்க. இது வந்து வளமையா எல்லா மையத்துகளுக்கும் பண்ணுவாங்களோ? அப்படி பொதுவாவே வந்து இதை செஞ்சுட்டு இருக்காங்க சுண்ணத் ஜமாத்துல. சரி, மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கூடுமா, இது இந்த மாதிரி கூடுமா, இல்ல அந்த பெண்ணுடைய அந்த மனைவியோட நிலைமை என்ன? அதாவது என்ன கேக்குறாங்கன்னா, கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வந்துருச்சு, இந்த பிரச்சனைக்காக வேண்டி மன்னிப்பு கேட்போம்னு நினைக்கிறாங்க. அதுவும் எந்த நிலையில, தான் மேல தவறு இருக்குதான்னு தெரியல, கணவன் மேல தவறு இருக்குதான்னு தெரியல. சரி ஏதோ ஒரு வகையில நம்ம இறங்கி போயிருவோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்கலான்னு இறங்கி வரக்கூடிய நேரத்துல மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி மூத்தா போயிட்டா என்ன பண்றது அப்படி கேட்கறாங்க. இது கணவனுக்கு மட்டுமே உள்ள பிரச்சனை இல்லை, பொதுவா உலகத்துல யாரோடு வேண்டுமானாலும் இந்த நிகழ்வு உண்டாகலாம். கணவன் விஷயத்துல வரலாம், பிள்ளைகள் விஷயத்துல வரலாம், பெற்றோர் விஷயத்துல வரலாம், நண்பர்கள் விஷயத்துல வரலாம், யாரோ தெரியாத முகம் தெரியாத ஒரு விஷயத்துல கூட ஒரு சண்டை சச்சரவு மனக்கசப்பு உண்டாகி அதுல நம்ம மன்னிப்பு கேட்கலாம்னு நினைக்கிற நேரத்தில் அவங்க வந்து இறந்து போயிடலாம். இந்த மாதிரி நாம் தவறு செய்து அந்த தவறுக்கான பிராயச்சித்தத்தை தேடுவதற்கு முன்பாகவே நாமோ அல்லது அவரோ மரணித்து விட்டால் கண்டிப்பாக மறுமையில இதுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கேள்விக்கு நாம பதில் சொல்லி ஆக வேண்டும். நம்ம மீது தப்பு இருந்தா, அவர் மேல தப்பு இருந்துச்சுன்னா அவரு தான் நமக்கு பதில் சொல்லணும். உண்மையில இந்த தப்பு நம்ம மேல இருக்குமானால் நீங்க ஏன் இப்படி தப்பு பண்ணீங்க, எதுக்கு இப்படி தவறா பேசுனீங்க, ஏன் தேவையில்லாம மனம் புண்படுற மாதிரி நடந்து கொண்டீங்க அப்படிங்கிற கேள்வி பொதுவாக மறுமையில எல்லாரும் விஷயத்திலையும் வரத்தான் செய்யும். அதுக்குரிய பதிலை நாம சந்திச்சுதான் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணலாம், நம்ம மேல தப்பு இருந்து பிறருக்கு நாம தவறிழைத்து தீங்கிழைத்து நம்முடைய தவறுக்கு பரிகாரம் செய்யவில்லை என்று சொன்னால் அதிகமாக உபரியான நன்மைகள் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும். அதுதான் அதுக்கான தீர்வு. ஏன்னா மறுமையில சொல்றாங்க, சில பேருக்கு சொர்க்கத்தை நோக்கி செல்லுகிற அளவிற்கு நிறைய நன்மைகளோட வருவாங்க. ஆனால் உலகத்துல வாழும் பொழுது பிற மனிதர்களுக்கு அவர்கள் தீங்கிழைச்சிருப்பாங்களே, அதனால தீங்கினால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் எழுந்து யா அல்லாஹ் எனக்கு இவர் இந்த தப்பு பண்ணாரு, என் பொருளை ஏமாத்திட்டாரு, இன்னென்ன காரியங்களை பண்ணினாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இவரிடம் இருக்கிற நன்மைகளை எல்லாம் எடுத்து அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருவான். கடைசியில சொர்க்கத்துக்கு போக வேண்டியவர் நரகவாசியாக மாறி போய் விடுவார். அந்த அளவுக்கு நிலைமை மாறிடும் என்று சொல்றாங்க. அப்ப மறுமையில இந்த நிலை நமக்கு ஏற்படக்கூடாது என்றால் உலகத்துல கண்டிப்பா மறுமையில கேள்வி வர போகுது. அல்லாஹ்விட்ட மன்னிப்பு கேட்போம்னு அல்லாஹ்விட்ட மன்னிப்பை கேளுங்க. இன்னொரு புறத்துல உபரியான நன்மைகள், தான தர்மங்கள், உபரியான நஃபிலான தொழுகைகள் இதை கொஞ்சம் அதிகப்படுத்தி செஞ்சுக்குங்க. ஒருவேளை நம்முடைய நன்மைகள் அவருக்கு செல்ல வேண்டியது வந்தால் இதுல இருந்து அல்லாஹ் எடுத்து கொடுத்து நம்மள வந்து நஷ்டவாளி இல்லாமல் அல்லாஹ் நம்மளை காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது புரிந்து கொள்ள வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, அவங்க பகுதியில
கணவர் இறந்த பிறகு இந்த மாதிரி ஜனாசாக்கு முன்னாடி போய் மனைவியை போய் மன்னிப்பு கேட்க சொல்றாங்களாம். நான் மகர் சுமக்கிறேன், அவன் என்ன மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிற பழக்கம் ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறாங்க. இது அர்த்தமற்ற ஒரு மன்னிப்பு. இது அவருக்கு கேட்குமா? முதல்ல ஒருத்தர் போய் சரி தப்பே செஞ்சிருக்கிறாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி மன்னிப்பு கேட்கிறோம்னு வச்சுக்குவோம். இந்த மன்னிப்பு கேட்டல் என்பது எப்போ அது சாத்தியமாகும், எப்படி அது மன்னிப்பாக எடுத்துக்கொள்ளப்படும்? சம்பந்தப்பட்டவர் புரிஞ்சுக்கிட்டு மன்னிச்சுக்கிட்டுன்னு சொல்லணும்ல, அப்பதானே அது மன்னிப்பாகும். நீங்க எப்ப கேட்கிறீங்களோ அப்ப அவர் காதே கேட்காத, அவர் அதை புரிஞ்சுக்க மாட்டாரு, அதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டாரு. இந்த நிலையில அவர்கிட்ட போய் நீங்க கேட்கறதுனால எந்த பயனும் கிடையாது, எந்த ஃபாயிதாவும் இல்லை. ஒமன் அல்லு மிம்மை எதுவும் மிந்துனில்லாய் மல்லாயஸ் தஜீபுலஹு இலா யௌமில் கியாமா. கியாமத்து நாள் வரைக்கும் அழைத்தாலும் பதிலளிக்காதவர்களை போய் அழைக்கிறார்களே, இவர்களை விட வழிகேடர்கள் யாருன்னு கேட்கிறான். எத்தனை தடவை கூப்பிட்டாலும் அவர் ஆன்சர் பண்ண போறதில்லை, ஏன்னா அவர் கேட்காதவரிடம் போய் மன்னிப்பு கேட்பது என்பது அது அறிவற்ற காரியம். அது முறையான மார்க்க ரீதியாகவோ அறிவுபூர்வமாகவோ ஏற்றுக்கொள்ள தகுந்த காரியம் அல்ல. உயிரோடு இருக்கிற பொழுதுதான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதுல கவனமா இருக்கணும். யாருக்காவது தப்பு செஞ்சிட்டோம்னா தாமதம் இல்லாம உடனே போய் காலையில செஞ்சிட்டோமா சாயங்காலம் வர்றதுக்குள்ள தெரியாம பண்ணிட்டோமா மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த பழக்கத்தை வளர்த்து கொண்டால் இந்த சிக்கலில் இருந்து ஓரளவிற்கு நம்மை காத்துக்கொள்ளலாம். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? பெண்கள் ஆட்சி செய்யும் சமுதாயம் வெற்றி பெறாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. சரி. ஆனா மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரி கேட்கிறாங்க, அது பெண்களை அடிமைப்படுத்துற மாதிரி இல்லையா, பெண்களுக்கு உரிமை கொடுத்து இஸ்லாம்னு சொல்றீங்க. சரி. பெண்களுடைய அடிமைத்தனத்தை ஆதரிக்கல அப்படின்னு சொல்றீங்க, இது மட்டும் சரியானு கேட்கிறாங்க. என்ன பதில்? அதாவது பெண்களை ஆட்சி பொறுப்புல கொண்டு உட்கார வைக்காதீங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்களே, இது பெண்களை அடிமைப்படுத்துற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுல அடிமைத்தனம் கிடையாது. அதாவது ஒவ்வொருவருடைய தகுதி அறிந்து அறிவு அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரியான பணிகளை அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது பொதுவாக நாம புரிந்து கொண்டிருக்கிற செய்தி தானே. எல்லாருக்குமே அது தெரியும். யார் யாருக்கு என்ன வேலையை கொடுக்கணும். ஒரு 5 வயசு பையனுக்கு அவனுக்கு தகுந்த மாதிரி வேலையை கொடுக்கணும். ஒரு 25 வயது வாலிபனுக்கு அவனுக்கு தகுந்த மாதிரி வேலையை கொடுக்கணும். நல்ல விஷயங்களை கற்றறிந்த ஒரு ஆசிரியருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வேலைகளை, ஆளு, அவருடைய தேவை, அவருடைய வயது, சுற்றுச்சூழல், இவைகளை எல்லாம் கவனத்தில் கொண்டுதான் அவருக்கு வழங்கப்படுகிற வேலைகளை தீர்மானிக்கணும். அந்த வகையில பெண்களுடைய உடல் நலம், அவர்களுடைய குண இயல்பு, அவர்களுக்கான தேவை எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது பெரிய பேர்டனை, பெரிய சுமையை அவர்களுடைய தலையில் சுமத்திவிடக் கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. இப்ப இன்னைக்கு உள்ள நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தா, பொதுவாக பெண்களுக்கு உரிமை கொடுக்கிறோங்கிற பேர்ல ஆண்கள் செய்யக்கூடிய வேலைகளை சேர்த்து பாருங்கிறாங்க. ஆண்கள் செய்யற வேலையை பாருங்கன்னு சொல்றது இல்ல, ஆண்கள் செய்யற வேலையும் சேர்த்து பாருங்க. பெண்கள் ஆல்ரெடி அவங்க செய்யற வேலையும் செய்யணும். வேலைக்கு போகக்கூடிய பெண்களுடைய நிலைமைலாம் நீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். வீட்டுல வந்தாலும் அவங்க தான் வேலை செய்யணும், ஆபீஸ்ல போய் வேலை செய்யணும். இவர் ஆபீஸ் வேலையை மட்டும் பார்ப்பாரு, வீட்டு வேலையை பார்க்க மாட்டார். அப்ப ஆல்ரெடி உடல் அளவில் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண்ணை போய் அவளுக்கு இன்னும் அதிகப்படியான சுமையை கொடுத்து விட்டு உனக்கு நான் உரிமையை கொடுத்துருக்கேன்னு சொல்றது இது ஏற்றுக்கொள்ள தகுந்ததா? ஒரு 5 வயசு பையனுடைய தலையில தூக்கி 50 கிலோ அரிசி மூட்டையை தூக்கி வச்சுட்டு, பாத்தியா உனக்கு யாருமே இந்த உரிமையை தரல, நான் தான் அரிசி தூக்குற உரிமையை உனக்கு தந்திருக்கேன்னு சொல்லி சொன்னா இதுக்கு பேர் உரிமையா அல்லது சுமையா? பெண்களுக்கு என்ன தேவை கொடுக்க? அவர்கள் உணர்ச்சி சார்ந்தவர்கள். குடும்பம், போக்குவரத்து, புள்ள வளர்ப்பு, அப்படி எல்லாம் அதுல எக்கச்சக்கமான ஆற்றல் அவர்களிடத்துல இருக்கிறது. அவர்களிடம் இருக்கிற ஆற்றலை நீங்க ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்கன்னு மார்க்கம் கேக்குது. அவர்களிடம் இருக்கிற ஆற்றலை அவங்கள்ட்ட பயன்படுத்தணும்ல. அவங்கள்ட்ட என்ன திறமை இருக்கிறது? குழந்தைகளை வளர்க்கிறது, பாசம் காட்டுறது, குடும்பத்தை கட்டி எழுப்புறது ஒரு சமூகத்துக்கு தேவையில்லையா? வெறுமனே ரோட்ல கட்டுற பில்டிங் மட்டும்தான் ஒரு நாட்டின் முன்னேற்றமா, சமூக முன்னேற்றமா? ஒரு குடும்ப வளர்ச்சி, குடும்ப சந்தோஷம், குடும்ப அமைதி, அதுவெல்லாம் சேர்ந்ததுதானே ஒரு தேசம், அதுவெல்லாம் சேர்ந்ததுதானே மக்களுடைய முன்னேற்றம். இப்ப இந்த வேலையை நீங்க ஆண்களுக்கு கொடுங்க, ஆண்களால செய்ய முடியாது. பெண்களுக்குன்னு இருக்கிற இந்த வேலைகளை அவங்க தங்களுடைய குழந்தைகளை பராமரிக்கிறது, குழந்தைகளுக்கு பால் ஊட்டி பாசம் காட்டுறது, அவங்களுக்கு உணவு ஊட்டுறது, அவங்களை குளிப்பாட்டுறது, இந்த வேலைகளை எல்லாம் ஒரு ஆண் இயல்பிலேயே எத்தனை ஆண்களையும் செஞ்சிடறாங்க. ரொம்ப பாசமான இலகிய மனமுள்ள ஆண்கள் கூட அதை செய்யறாங்களா? நீங்க பாருங்க. ஒரு 2 நேரம் குழந்தைகளுக்கு சோறு ஊட்ட சொல்லுங்க, அவ்வளவுதான் போதும்னு ஆயிரும். ஒரு நேரம் சோறு ஊட்டுறதுக்குள்ள அப்பா எப்படித்தான் இந்த பிள்ளைக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்களோ தெரியலையப்பா அப்படிங்கிற அளவுக்கு அவன் பெரிய அதை சுமையாக நினைக்கிறான் தானே. அப்ப இவன்கிட்ட இருக்கிற திறமை வேறு, பெண்ணிடத்துல இருக்கிற இயல்புகள் என்பது வேறு. அப்ப அவளிடம் என்ன இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரியான வேலைகள் அவளிடத்துல கொடுங்க. உன் உடம்புல என்ன இருக்கோ, உன் மூளையில என்ன இருக்கோ அது மாதிரியான வேலையை ஆம்பளை நீ எடுத்துக்க.
என்று பிரித்து 2 வகையான வேலைகளை செய்யுங்கன்னு சொல்லுது மார்க்கமே தவிர இதை அடக்கி வைப்பதோ உரிமைகளை பறிப்பதோ அல்ல. இயல்புக்கு தகுந்த வேலையை கொடுத்து அவர்களை முன்னேற்றுவதற்குரிய சமூக கட்டமைப்பிற்குரிய வழியாகத்தான் இதை நீங்கள் பார்க்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? வீட்டுல முடிவு இருந்தா அதாவது சொல்றாங்க மார்க்கத்துல அதெல்லாம் வந்து மார்க்கம் எப்படி பார்க்கப்படுது? வீட்டுல முடிவுல கூடாதுங்கிறாங்களோ? வீட்டுல வந்து பசங்க கூப்பிட்டு வீட்டை கூப்பிட்டு வெட்டுறாங்க, அது வெட்டக்கூடாதுங்கிறாங்க. வைக்கக்கூடாது, அது கூடுமா கூடாதா? சரி, என்ன கேக்குறாங்கன்னா நாவிதரை வந்து முடிவெட்டக்கூடியவங்களை வீட்டுக்கு அழைச்சி வீட்டுல வச்சு முடிவெட்டக்கூடாது, அப்படி முடிவெட்டினா தரித்திரம்னு சொல்றாங்க. இது சரியான்னு கேக்குறாங்க. இது பரவலாக சில ஊர்களில் நீங்க இந்த மாதிரியான சொல்லாடல்கள் நிறைய நீங்க பார்க்கலாம். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. முடி வீட்டுக்குள்ள வச்சு வெட்டப்படுறதுனால ஒரு தரித்திரமும் உண்டாயிர போறது இல்ல. செல்வத்தை கொடுக்க தரித்திரங்கிறது என்ன? செல்வமற்று ஒரு வறிய நிலையில தள்ளப்படுறது தானே தரித்திரங்கிறாங்க. அதுக்கான பொறுப்பு யார் கைவசம் இருக்கிறது? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வயக்திர். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை விசாலமாக வழங்குகிறான், தான் நாடியவர்களுக்கு சுருக்கி கொள்கிறான். அதை தீர்மானிக்கிறவன் அவன். இந்த முடியோ நம்ம வெட்டி போடுற நகமோ இதுவெல்லாம் கூட்டி அல்ற குப்பையோ, மகரிப்பு பிறகு குப்பை அள்ளக்கூடாது, சாயங்கால நேரத்தில் உப்பு கொடுக்க கூடாது, சாயங்காலத்து இருட்டிடுச்சுன்னா பணத்தை வெளியே கொடுக்க கூடாது, இதுவெல்லாம் தரித்திரத்தை உண்டாக்கும் நிறைய வச்சிருக்கிறாங்க. அதுவெல்லாம் இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தேவைக்கு தேவை கருத்துல உனக்கு வீட்டுல வச்ச சமையல் கட்டு இருக்குது, முடிகிடி விழுந்துரும், வீடு பூரா பரவிடும், சின்ன குழந்தைங்க இருக்குது, வாயில போயிடும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கவனத்துல கொண்டு வேண்டாம் என்று நீங்கள் தவிர்த்து கொண்டால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். இது மார்க்கத்தில் எந்த குற்றமும் இல்லை, அது எந்த தரித்திரத்தையும் மனிதர்களுக்கு உண்டாக்க போவதும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபேஷன் டிசைனிங், அதாவது என்ன கேக்குறாங்கன்னா ஆண்கள் பெண்கள் 2 பேரும் ஃபேஷன் டிசைனிங் கற்றுக்கொள்ளலாமான்னு கேக்குறாங்க. எதையும் கற்றுக்கொள்வதில் மார்க்கத்தில் தடை கிடையாது. ஒரு ஆடை வடிவமைப்பு சம்பந்தப்பட்டது தானே இந்த கல்வி, இந்த துறைங்கிறது. நல்ல ட்ரெஸ் எப்படி எப்படிலாம் டிசைனா ட்ரெஸ் தயார் பண்ணலாம், சட்டை எப்படி மாடலா ரெடி பண்ணலாம், பேண்ட் எப்படி மாடலா ரெடி பண்ணலாம், பெண்களுக்கான ஆடைகளை எப்படி வடிவமைக்கலாம் என்பதை கற்றுத்தருகிற ஒரு கல்விதான். அந்த கல்வியை கற்றுக்கொள்வது ஆணும் கற்கலாம் பெண்ணும் கற்கலாம், எந்த தடையும் கிடையாது. ஆனா அதுல உள்ள விபரீதம் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு இந்த நவீன காலத்துல ஃபேஷன் டிசைனிங்கிற பேர்ல பெண்களுடைய ஆடைகளை அசிங்கமா காட்டுவதற்கு, பெண்களுடைய உடல் உறுப்புகளை வந்து ரொம்ப மேம்படுத்தி விகாரமாக வெளிப்படுத்தி காட்டுவதற்கான ஒரு துறையாக அது மாறி போயிருக்கிறது. அந்த கோணத்தில் அதை நீங்கள் பயன்படுத்தினால் அதனுடைய தீமைகளை நீங்க சம்பாதிக்க வேண்டியது வரும். அதை உண்டாக்கி அதை மக்கள் மத்தியில பரப்பி எதுக்கு அந்த வேலையை செய்வான? அருவருப்பான வெக்கக்கேடான காரியங்கள் மக்கள் மத்தியில பரவுறதை நம்ம ஆதரிக்க கூடாது. எந்த வகையிலையும் நம்முடைய காரியம், நம்முடைய தொழில்துறையின் காரணமாக கேடுகட்ட கலாச்சாரங்கள் மக்கள் மத்தியில பிரதிபலிக்க கூடாது. இப்ப இதை கற்றுக்கொண்டு அந்த மாதிரி காரியங்கள் தான் மக்கள் மத்தியில வெளிப்படும் என்று சொன்னால் அதை கற்றுக்கொள்ளாதீங்க, அதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்க. பொதுவா நல்ல ஆடைகள், கண்ணியமான ஆடைகள், மார்க்க வரம்பிற்கு உட்பட்ட விஷயங்களை அவங்களுக்கு பயன்படுத்தி கொடுக்க முடியும் அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்துறதுல, அதற்காக கற்றுக்கொள்வதில் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். கோயம்புத்தூர்ல இருந்து அமீன் பேசுறேன். சொல்லுங்க அபிபாய், உங்க கேள்வி என்ன? இந்த மாநாடுன்ற பேர்ல, முகமது ரசூலா மாநாடுன்ற பேர்ல நம்ம பணத்தெல்லாம் வீண்வரையும் செய்யற மாதிரி இருக்கு, இதெல்லாம் சரியா? என்ன கேக்குறாங்கன்னா, இப்ப நாம வந்து சிறுகொழிப்பு மாநாடு நடத்தணும் திருச்சியில. அதற்கு பிறகு முகமது ரசூலுல்லாங்கிற டைட்டில் மாவட்டங்கள் தோறும் மாவட்ட மாநாடுகள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாநாடுங்கிற பேர்ல நிறைய பணத்தை வாரி இறைச்சி வீண் விரயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. இதுல வந்து நீங்க பல விஷயங்களை கவனிக்கணும். ஒன்று என்னன்னு கேட்டா, நாம வீண் விரயத்தை ஆதரிக்கிறவர்கள் அல்ல. வீண் விரயமாக ஒரு பைசாவை கூட செலவழிக்கிறது ஒத்துக்கொள்ள மாட்டோம். இந்த 1 லட்ச ரூபா செலவழிச்சா தான் வீண் விரயம், 5 லட்ச ரூபா செலவழிச்சா தான் வீண் விரயம், அப்படி அல்ல. 5 காசா இருந்தாலும் 5 ரூபா காசா இருந்தாலும் வீணாக அது செலவிடப்படும் என்றால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த வாசலை இருக சாத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய பார்வை. இப்போ முகமது ரசூலுல்லாங்கிற பேர்ல மாநாடு நடத்துறோம், இது வீண் விரயமா? நடத்தப்படுற மாநாட்டில் எந்த விரயமும் கிடையாது. மக்களுக்கு தௌஹீதை சொல்றோம், மக்களுக்கு ரசூலுல்லாவுடைய வழிதான் சரியான வழின்னு சொல்வதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்படுற மாநாடு. இதுக்காக நீங்க செலவு பண்றது இதை எப்படி எந்த பட்டியல நீங்க வீண் விரயம்னு சொல்ல போகும்? இதுல பல லட்சங்கள் செலவழிக்கிறோம்.
பல லட்சங்கள் செலவழிக்கின்ற காரணத்தினால் அது விரயமாகி விடுமா? ஏன் செலவழிக்கிறோம்னு பார்க்கணும். அதனுடைய ரிசல்ட் என்ன? ஒருத்தர் வந்து ஒரு 2-3 நாள் தூங்கல, பயணத்துல இருந்தாரு, கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, இதுக்காக வேண்டி ஆஸ்பத்திரிக்கு போறாரு. இந்த உடல் அழுப்பினால் ஏற்பட்ட ஒரு தலைவலிக்காக வேண்டி ஐயோ தலைவலி வந்துருச்சுன்னு அப்பல்லோட போய் படுத்துக்கிட்டு போய் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் என்னாச்சுன்னு தெரியல, என் தலைவலிக்குது அப்படின்னு பயங்கரமா ஒரு 10 லட்சத்தை காலி பண்ணிட்டு வந்தாருன்னா அப்ப நாம கேட்பீங்க, ஏன்னா அது ஒரு 2 நாள் நல்ல நிம்மதியா தூங்கி இருந்துச்சா எல்லாம் சரியா போயிட போகுது, பயண அழுப்பினால் ஏற்பட்ட தலைவலிக்கு போய் 10 லட்சம் ரூபாய் காலி பண்ணிட்டு வந்திருக்கிறிய, இது தேவையில்லமோ. ஒருத்தருக்கு ஹார்ட் ஆபரேஷனு, அதுக்காக வேண்டி பல லட்சங்களை செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. இப்ப அவருக்கு என்ன சொல்லுவோம்? வீண் விரயம்னா சொல்லுவோம், நல்லதுப்பா காலகாலத்துல போய் பண்ணிட்டு வந்துட்ட அப்படிமோ. அப்போ ஒரே தொகை தான் எதற்கு செலவிடப்படுகிறது என்பதை வைத்துத்தான் அது வீண் விரயமா அல்லது பயனுள்ளதா என்று கருதப்படும். இப்ப நாம இது செலவழிக்கிற எல்லாமே ரொம்ப பயனுள்ளது, மறுமைக்கானது. இன்னைக்கு முஸ்லீம்கள்ங்கிற பேர்ல இருந்து கொண்டு சிறுக்கான காரியங்களை செய்யறாங்க, நரகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த மக்களை சோனப்பாதையின்பால் அழைப்பதற்காக, மறுமை வாழ்வை ஜெயம்பெற செய்வதற்காக நடத்தப்படுகிற மாநாட்டுக்கு நீங்கள் செலவழிக்கக்கூடிய தொகை எத்தனை லட்சங்களை செலவழிச்சாலும் அது பயனுள்ள காரியம் தானே. அதனுடைய காரியம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்கிற காரணத்தினால் அதுக்கு செலவிடப்படுகிற தொகையும் பயனுள்ள தொகை தான். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இப்ப நாம செலவு பண்றோமே, இந்த செலவை நீங்க பாருங்க, இதே மாநாட்டை, இது மாதிரியான ஒரு மாநாட்டை நீங்க வேற யாரையாவது கொண்டு நடத்த சொல்லுங்க, நாம செலவு பண்றதை விட ஒரு 15 மடங்கு 20 மடங்கு 30 மடங்கு அதிகமாக அவங்க செலவழிப்பாங்க. நாம எல்லாத்தையும் செலவை கண்ட்ரோல் பண்றோம். எவ்வளவு குறைஞ்ச செலவுல பண்ண முடியும், மிக குறைந்த பணத்தை கொண்டு நிறைந்த ஒரு பயனை நாம அடைவது எப்படின்னு திட்டம் போட்டு அந்த வழியில நாம பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். மக்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி செலவுகளை அனுசரிச்சு சரி பண்ணி கொண்டு வெறுமன மாவட்டத்தில் நடத்துங்கன்னு சொன்ன உடனே நாங்க நம்ம தலைமையில சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கல. ஒவ்வொரு மாவட்ட மாநாட்டுக்கும் ஒரு டீம் ஒன்று போடுறோம். தலைமை சார்பில், மாநிலத்தின் சார்பில் ஒரு கண்காணிப்பு குழு ஒன்றை போட்டு, மாநாட்டு குழு என்ற பெயரில் அவங்க மாநாடு நடத்துகிற மாவட்டத்துக்கு போவாங்க, இடத்தை பார்ப்பாங்க, ஏற்பாடுகளை கவனிப்பாங்க, எல்லாவற்றுக்கும் தேவையான அறிவுரைகள் ஆலோசனைகளை வழங்குவாங்க. மாவட்டத்தில் கொஞ்சம் கவனம் இல்லாமலோ அலட்சியமாகவோ அல்லது அறியாமையினாலேயோ ஏதாவது ஒரு பணத்தை அதிகப்படியாக செலவழிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் சுருக்கிறதுக்குரிய திட்டங்களையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இப்படிதான் செய்யணும். இப்ப நீங்க பாருங்க, நம்ம ஒண்ணு எடுத்துக்கோங்க. இப்போ மேடை போடுறோம், ஒரு கேமரா செட் வைக்கிறோம், லைட்டிங் பண்றோம், அதுக்கு என்ன உண்டோ, எவ்வளவு மக்கள் வருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி லைட் போடுங்க. அந்த லைட்டுக்கு செலவழிச்சுதான் ஆகணும். மக்களை வரவழைச்சு விட்டு இல்ல நான் லைட் போட மாட்டேன்னு சொல்லி சொன்னா அது அர்த்தமற்ற காரியமா போயிடும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க, தேவையில்லாம எக்ஸ்ட்ரா போட்டுறாதீங்க. அதே மாதிரி செலவுகளை பல வகைகளில் குறைக்கிறோம். இப்ப நம்ம மாநாடுகளுக்கு அந்த ஏற்பாடுகளுக்காக இப்ப கேமரா இருக்குது, அது மாதிரி லைட்டிங் இருக்குது, மேடை அமைப்பு இருக்கிறது. ஒவ்வொன்றுக்குமே அந்த துறை சார்ந்தவங்களை எல்லா இடத்துக்கும் நாம மொத்தமா பேசுறோம். எங்களுக்கு இத்தனை இடங்கள்ல மாநாடு இருக்குது, அதனால நீங்க ரேட்டை குறைச்சு தரணும். தனியா ஒரு மாநாடு நடத்தினா 1 லட்சம் ரூபா ஆகுதுன்னா அதே காரியத்தை நம்ம 10 மாநாட்டுக்கு நடத்தும் பொழுது அவங்க 10,000 ரூபாய் வாங்கிக்கிறாங்க, 20,000 வாங்கிக்கிறாங்க, 30,000 வாங்கிக்கிறாங்க. வேற ஒரு தனியா மாநாடு போட்டா 1 லட்சம் செலவு பண்ண வேண்டியதை நாம 20,000 ரூபாயில முடிக்கிறோம். ஒரு கொடி அடிக்கிறது, ஒவ்வொரு மாவட்டம் புதுசு புதுசா கொடி அடிச்சு நல்லா அழகா கட்டலாம் தான். ஆனா செலவை குறைக்கணும். என்ன பண்றோம்? அதுக்காக வேண்டி ஒரு இடத்துல பயன்படுத்தினதே இன்னொரு பக்கம் நம்ம சிறுபொழிப்பு மாநாட்டுக்கு கொடி தைச்சிருந்தோம். அந்த கொடிகளை ஒரு அடையாள கொடிகள் உண்டு வந்தானே, அப்ப எல்லாரும் அங்கங்க தைக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு பெரிய செலவாயிரும். ரொட்டேஷன்ல விடுவோம், நீங்க பயன்படுத்தி அந்த மாவட்டத்துக்கு கொடுங்க, அவங்க அடிச்சுட்டு அடுத்த மாவட்டத்துக்கு கொடுக்கட்டும். இந்த மாதிரி அதுக்கான செலவை நாம கம்மி பண்றோம். இப்படி ஒவ்வொன்றுலையுமே பார்த்து 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 பாத்ரூம் வசதிகள் எவ்வளவு வருவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க, எக்ஸ்ட்ராவா செஞ்சிட வேண்டாம், தேவையில்லாம அதுக்கு காசு பணத்தை விரயமாக்கிற வேண்டாம் அப்படிங்கிறோம். கேமரா ஷூட் பண்றோம், கேமரா ஷூட்டிங் நல்லா பண்ணணுங்கிறோம். அதுவும் அந்த கேமராவுக்காக வேண்டிய அந்த கிரேன் போக்குவரத்து ஒரே ஆளை பேசுனதுனால அந்த வகையில நாம செலவை கம்மி பண்றோம். 10 லட்சம் பேர் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வசதிகளை கூட்டணும், செலவுகள் கொஞ்சம் கூடும். எண்ணிக்கை குறையுதான், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணிக்கையை குறைச்சிருவோம், வசதிகள் குறையும், செலவுகளும் குறையும். மக்கள் வருகைக்கு ஏற்ப தேவைக்கு ஏற்ப செய்யப்படுகிறதே தவிர தேவையற்று எந்த காரியங்களும் செய்யல. ஒரு பேனரே வைக்கிறோம், சில பேர் பேனர்லாம் பார்த்துட்டு அப்ப இவ்வளவு ஆடம்பரமா பேனர் வச்சிருக்க, அவங்களுக்கு அப்படி தோணுது. ஒரு ஆடம்பரம் கிடையாது, ரொம்ப சிம்பிளா எத்தனை நன்மைகள் அடையுதுன்னு பாருங்க. ஒரு பேனர்ல எவ்வளவு நன்மை இருக்குன்னு பாருங்க. பேனர்ல முகமது ரசூலுல்லாஹ்வுடைய விளம்பரம் ஒன்று ஆயிருது, அதுல ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பொன்மொழியை பொறிக்கிறோம், மக்களுக்கு ஒரு ஹதீஸை சொன்ன நன்மை அதுல கிடைச்சு போயிருது. அதை தாண்டி அங்கங்க வைக்கப்பட்ட பேனர்களை மாநாட்டு நேரத்தில் திடலுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துடுறோம். திடலை அது அழகுபடுத்துகிறது.
அது திடலுடைய ஓரத்துல வைக்கிறோம். அதை ஒரு வெளியில ஒரு காட்டு பகுதியில் இடம் பிடிக்கும் பொழுது சும்மா இஷ்டத்துக்கு தாறுமாறுமா இல்லாம இருக்கிறத அழகுபடுத்தி ஒரு கம்ஃபர்டான ஒரு பார்வை அது உண்டாக்குகிறது. இந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் பிரிவினைக்குரிய வாய்ப்பாக அது அமைந்து போய் விடுகிறது. ஆண்கள் பகுதியை பிரிக்கிறதுக்கு பேனர், பெண்கள் பகுதியை எல்லாத்துக்கும் இது பயன்பட்டு போகிறது. ஒரு பேனர் தான், ஆனால் அந்த ஒரு பேனர்ல கிடைக்கிற பயன்பாடுகள் எத்தனை? ஒண்ணுக்கும் தனித்தனியா செஞ்சா 1 லட்சம் ரூபாய் ஆகும். அப்ப ஒன்ன செஞ்சு இத்தனை வகைக்கு பயன்படுத்திக் கொள்வோம் அப்படின்ற வகையில நாம செலவுகளை சுருக்கிறோம். எல்லா வகையிலையும் செலவுகளை சுருக்கி மிக குறைந்த செலவுல பிரம்மாண்டமான நன்மைகள் அல்லாஹ் அந்த தோற்றத்தை உண்டாக்கி இருக்கிறான். இவங்க பல கோடிகளை இறைச்சிருப்பாங்க என்று நினைக்கிற ஒரு தோற்றத்தை, ஒரு பிரம்மாண்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அது உண்மை. ஆனால் செய்யப்படுகிற செலவு என்று எடுத்துக்கொண்டால் நடத்தப்படுகிற மாநாடுகளுக்கு மிக மிக குறைந்த செலவு, இதைவிட குறைவுபடுத்த முடியாது என்கிற அளவிற்கு சில இடங்கள்ல கண்காட்சிகள்லாம் திட்டமிட்டாங்க. 2 மணிக்கு மாநாட்டை ஆரம்பிக்கணும்னு போட்டாங்க. நம்ம அதையெல்லாம் குறைச்சோம். இதெல்லாம் அவசியமானதுன்னு சொல்ல முடியாது. அவசியமானதுக்கு மட்டும் செலவு பண்ணுவோம். இப்ப 2 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். 2 மணிக்கு ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி ஒரு 5 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ண வேண்டிய தேவை வருது. 4 மணிக்கு ஆரம்பிச்சா மக்களுடைய வருகை தாமதமாகும், அவங்க இருக்கிற நேரம் குறைவாகும், அவங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டிய வசதிகள் குறைவாகும். அதுவே மத்தியானத்துல இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வசதிகளை பெருக்கிக்கிட்டே போகணும், கடைகளை பெருக்கி கொண்டு போகணும், சாப்பாட்டு கடைகளை போடணும், பாத்ரூம் வசதிகள் அதிகரிக்கணும். அப்ப என்ன பண்றது? 2 மணி நேரத்தை கம்மி பண்ணுவோம். கம்மி பண்ணுனா அதுல ஒரு பெரிய தொகை நமக்கு மிச்சமாகிறது. இப்படி ஒவ்வொன்றையும் செலவு குறைக்கிறோம். இது பேனர்கள்ல செலவு குறைக்கிறோம், கேமராவில் செலவை குறைக்கிறோம். அனைத்து வகையிலையுமே செலவை ஆக குறைவாக குறைத்து நாம செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். யாரு வேண்டுமானாலும் முயற்சித்து பார்க்கட்டும். இந்த அளவுக்கு அவங்களால் பொருளாதாரத்தில் இப்படிப்பட்ட மாநாடுகளை நடத்த இயலாது என்று சொல்லுகிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால மிக சிக்கனமான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இது எத்தனை லட்சம் செலவழித்தாலும் தகுமான அளவிற்கு அதிலிருந்து விளைவுகள் உண்டாகி கொண்டிருக்கிறது. எனவே இதை நீங்க அதிகபட்ச செலவீனமாக பார்க்க வேண்டாம். மிக குறைந்த செலவில் நிறைந்த பலன்களை கொண்டிருக்கிற மாநாடு என்றுதான் இதை நீங்கள் கருத வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரகாத்துஹு. கோட்டைப்பட்டினத்திலிருந்து அபு நஜாத் பேசுறேன். சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? நான் இப்போ நடந்த 5 மாநில தேர்தலில் குறிப்பா உப்பில பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மையா ஜெயிச்சிருக்குது. இதை பொறுத்தவரை என்னன்னு கேட்டா, இந்தியா முழுவதும் மோடியோடைய ஆட்சிக்கு எதிராக மக்கள் இருக்கிற ஒரு மனநிலையில இருக்கிற நேரத்துல திடீர்னு உப்பில பிஜேபி அறுதி பெரும்பான்மையா ஜெயிச்சிருக்கிறது மோடியோடைய ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் நிகழ்த்தப்பட்டு இருக்குது. இது பற்றி என்ன நிலவரம் அப்படிங்கறது உண்மை நிலை என்ன அப்படிங்கிற விஷயமும் தேவைப்படுது. அதே நேரத்தில் இன்னொரு சந்தேகம் என்னன்னு கேட்டா, இதே ஊட்டில தான் பாரதிய ஜனதா கட்சியினரால் அந்த சங் பரிவார கும்பலால் பல்வேறு கலவரங்கள், முசாஃபர் மற்றும் காந்திரி படுகொலை உட்பட பல்வேறு கலவரங்களும் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டதை பாக்குறோம். ஆனா இந்த மாதிரி நிலைமையில ஊட்டியில இவ்வளவு ஓட்டுகள் அவங்க வாங்கியிருக்கிறான்னு சொன்னா, இதுல குறிப்பா தலித் மக்களும் சிறுபான்மை மக்கள்லாம் கொஞ்சம் அச்சமடையக்கூடிய நிலைமை கூட ஏற்பட்டு இருக்குது. அந்த இவங்க இப்போ ஆட்சிக்கு ஏற்கனவே ஆட்சியில் இல்லாத நேரத்திலே இவ்வளவு கலவரம் நிகழ்த்தியவர்கள் இப்ப ஆட்சி கட்டத்தில் ஏறி இருக்கிறாங்களே, இப்போ இதன் மூலமா இன்னும் அவங்களுடைய ஆட்டம் அதிகமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அச்சம் ஏற்படக்கூடிய நிலைமை இருக்குது. இப்ப இதை பற்றி நம்ம தெரிவிக்கக்கூடிய செய்தி என்ன? அதாவது ஊபி தேர்தல் சம்பந்தமா கேட்கிறாங்க. ஊபி தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறத, அதுவும் பெரும்பான்மையாக அதிகபட்சமான முஸ்லீம்கள் இருக்கிற சிறுபான்மை மக்கள் அதிகம் இருக்கிற ஒரு மாநிலம், அதுல அவங்க ஜெயிச்சு வந்திருக்கிறாங்களே, இதை நம்ம எப்படி பாக்குறது? முஸ்லீம்கள் அச்சப்படுற மாதிரி இருக்குதா? அவங்க எப்படி வந்தாங்க? அதனுடைய பின்னணி என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. நியாயப்படி சிந்திச்சால் பாஜக வெற்றி பெற்று இருப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஏன்னு கேட்டா 2-3 வருஷமா பாஜகவுடைய ஆட்சி அவங்க மக்கள் பாக்குறாங்க. அவங்களுடைய ஆட்சி முறை ஒவ்வொன்றுமே நாட்டின் நன்மைக்கு உரியதாக இல்லை. எல்லாமே நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு போற மாதிரியான திட்டங்கள் தான். உட்கார்ந்த நாள்ல இருந்து சிறுபான்மையினரை குறிவைத்து நடத்தப்படுகிற தாக்குதல்கள், பொய் பிரச்சாரங்கள் அது ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ரூபா நோட்டு விவகாரத்தை கொண்டு அதுல ஒரு பெரிய நாட்டை பின்னுக்கு இழுத்துட்டு போற திட்டத்தை உண்டாக்கி கொடுத்தாங்க. தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சனையில அதே மாதிரி தான் மத்திய கடந்த கால அரசு தான் ரொம்ப மோசம், நாங்க வந்தா தூக்கி நிப்பாட்டிடுவோம்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க வந்த பிறகு ஆளை சுட்டுக்கொள்ற அளவுக்கு நிலைமை படுமோசமாக மாறி இருக்கிறது. ராணுவ பிரச்சனைகள், எதை எடுத்தாலும் சரி இவங்களுடைய அணுகுமுறை எல்லாமே நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படவே இல்லை.
அப்ப அந்த வகையில பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க வந்திருக்க முடியாது. யாரும் அவங்களை ஆதரிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இல்லாம அவங்க படுதோல்வியை தான் சந்திச்சிருக்கணும். ஆனாலும் இந்த நேரத்தில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு சில காரணங்களை நாம யூகிக்க முடிகிறது. முதல்ல என்ன சொல்லலாம்னு கேட்டா, இந்த பணமதிப்பு நீக்க நடவடிக்கை நீங்க சொல்லலாம். பணமதிப்பை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா மக்கள் மத்தியில தேர்தலை கவனத்துல கொண்டு அடுத்து வர்ற தேர்தலில் வேலை பார்த்து ஜெயிக்கணும் என்பதற்காக வேண்டிய ஒரு திட்டத்தை அறிவிச்ச மாதிரி தான் இந்த வெற்றி நமக்கு சொல்கிறது. என்னன்னு கேட்டா, மற்ற எல்லா கட்சிகளுடைய பணமும் முடக்கப்பட்டுருச்சு. திடீரென்று ஒரு இரவுல தானே அறிவிக்கிறாங்க. மற்ற கட்சியினர் பொருளாதாரத்தை மக்களுக்கு தேர்தலில் செலவழிக்க முடியாத அளவுக்கு, தங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியாத அளவிற்கு பொருளாதார முடக்கம் எல்லா கட்சிக்கும் ஏற்பட்டுருச்சு. பிஜேபிக்கு அது ஏற்படலை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க பதுக்கிட்டாங்க தானே. அவங்க தான் அறிவிக்க போற காரணத்தினால பிஜேபி தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு சொல்லி அதை எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிட்ட காரணத்தினால அவங்க நல்ல முறையில பணத்தை வாரி இறைக்கிறதுக்கு, தங்களுடைய கருத்துக்களை போய் பிரச்சாரங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அது ஒரு வகையில பயன்பட்டு இருந்துச்சு. இதை ஒரு காரணமாக நாம யூகிக்க முடியும். அது மாதிரி இன்னொன்று நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற மாநில கட்சிகள் அவங்களுடைய கோளாறும் அதனுடைய பின்னணியில இருக்கிறது. இப்ப அகிலேஷ் யாதவ் அவர் மேல ஒரு பெரிய அதிருப்தி உண்டாயிடுச்சு. எப்படி தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு அதிமுகவின் மீது ஒரு பெரிய அதிருப்தி இப்போ உண்டாகி இருக்குதோ, அது மாதிரி அங்க என்னாச்சு, கட்சியை உண்டாக்கி வளர்த்து கொண்டு வந்தவர் அகிலேஷ் யாதவுடைய தந்தை. அவரை கட்சியிலிருந்து தூக்கி போட்டுட்டு கையில அதிகாரத்தை எடுத்து அதை மக்கள் விரும்பல. என்னத்தான் இருந்தாலும் அவர் தான் கட்சியை உருவாக்குனாரு, நிறுவனர், பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இவன் சின்ன பிள்ளைத்தனமாக கையில் எடுத்துட்டு போறானேன்னு சொன்ன உடனே அதன் மீது இருக்கிற ஒரு அதிருப்தி அவங்க வெற்றி பெற முடியாம போனதுக்குரிய காரணங்களாக நாம பார்க்கலாம். அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா சில பத்திரிகைகள் எழுதுறாங்க, என்னமோ முஸ்லீம்கள்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுட்டாங்கன்னு. ஒண்ணும் கிடையாது. முஸ்லீம் வேட்பாளர்களுடைய எண்ணிக்கையும் பெருகி போச்சு. சமாஜ்வாதி கட்சியும் முஸ்லீம் வேட்பாளர்கள் நிறுத்திச்சு, மாயாவதி பகுஜன் சமாஜும் முஸ்லீம் வேட்பாளர்களை நிறுத்தினாங்க. அவரு அசதுதீன் உவைசி அவருடைய கட்சி அவங்களும் கொண்டு வந்து முஸ்லீம் வேட்பாளர்கள் நிறுத்தினாங்க. முஸ்லீம் வேட்பாளர்கள் எக்கச்சக்கமா பெருகி போனதுனால ஓட்டுகள் எல்லாம் முஸ்லீம் ஓட்டுகளா இருந்தாலும் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளா இருந்தாலும் இவங்களுக்கு தான் விழுந்துச்சு. ஆனா பிரிஞ்சு போச்சு, ஆளாளுக்கு பிரிஞ்சிருச்சு. இப்ப தேவபந்து தொகுதியை எடுத்துங்களா, யூபியில முஸ்லீம் வாக்காளர்கள் 1.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. பிஜேபி வேட்பாளர் 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. 1 லட்சம் ஓட்டு வாங்கினவர் ஜெயிச்சிட்டாரு. 1.5 லட்சம் ஓட்டு வாங்கினவங்க தோத்துட்டாங்க. எப்படி எல்லாம் பிரிஞ்சு போச்சு. இவங்களுக்கு 50,000, அவங்களுக்கு 50,000 3 இடத்துக்கு பிரிஞ்ச உடனே ஆக கம்மியா ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டாங்க. ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிறது 2 வகை நீங்க பார்க்கலாம். ஒன்னு ஓடி ஜெயிக்கிறது, இன்னொன்னு எதிராளி ஓடாததுனால ஜெயிக்கிறது. இப்ப பிஜேபி எப்படி ஜெயிச்சிருக்குன்னு கேட்டா, எதிராளி ஓடக்கூடிய சூழல் இல்ல, அதனால் ஜெயிச்சிருக்கிறாங்களே தவிர இதனால் இவருடைய கொள்கைக்கு ஆதரவு மக்களிடத்துல அவங்க செல்வாக்கு பெற்றுட்டாங்க என்றெல்லாம் சொல்ல முடியாது. அப்படின்னா அவங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கணும். நிறைய ஓட்டுகளை நாங்க வாங்கி இருக்கிறோம், மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு பெற்றிருக்கிறோம், அப்படி ஜெயிச்சிருந்தா தான் அந்த கருத்து வருமே தவிர இவர்களுடைய வெற்றி அப்படிப்பட்டதா இல்ல. ஒண்ணு. ரெண்டாவதுக்காண்டி நம்ம பயப்பட வேண்டிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்னும் செய்ய மாட்டாங்க. நீங்க பாருங்களேன், சும்மா ஒண்ணும் இல்லாம மக்களை மிரட்டுவதற்கும் அற்பமான காரியங்களை இதை கொண்டு சாதித்துக் கொள்ள முயற்சி எடுப்பாங்க. முஸ்லீம்களை மிரட்ட வைக்க இதை வைத்துக் கொண்டு ஏதாவது சின்ன அளவுல காய் நகர்த்துவாங்க. இதுக்காக கவலைப்பட வேண்டிய தேவைலாம் இல்லை. சமுதாயத்துக்கு அது ஒரு வகையில அவங்க அப்படி செஞ்சா அது நன்மையா தான் முடியும். மக்கள்லாம் ஒரு அணி திரள்வாங்க, இது மாதிரி காவிக்கு எதிராக பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்துவாங்க, ஓர் அணியில நின்று கொண்டு தங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துவாங்க. இன்னும் நம்ம உறுதியாகவும் கட்டுக்கோப்பாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை நோக்கி தங்களுடைய பயணத்தை திருப்புவாங்க. அந்த வகையில் அது சமூகத்துக்கு பாஜக கேடு செய்ய நினைத்தால் முஸ்லிம்களுக்கு அது நன்மையாகத்தான் முடியுமே தவிர அது முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய கேட்டை உண்டாக்கி விடாது. நாம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை.